ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது பார்க்கலாம். முகத்தின் முரளி ஐயா, தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லுங்க. பொறுமையும் அமைதியும் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒரு வகையில் பல வகையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷ தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவிகள், நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக கோவில் பணி எடுத்திருப்பாங்க இந்த மூல நட்சத்திரக்காரர்கள், அதை முடிக்க முடியல அப்படின்றவங்களாம் இந்த ஆண்டில் முடித்து நல்ல பேரும் புகழும் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கலாம் வேலை வாய்ப்பு இல்லை, அது சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும். அதெல்லாம் மீறி புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை இந்த நேரத்தில் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கின்றது. இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இந்த பூரண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கறது. நீண்ட நாட்களாக தொழில் அமைக்க முடியல, அதேமாதிரி நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச மாரியே வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பாட்டிலும், புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் பலத்தையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் கைக்கிடக்கூடாது. நம்ம அடுத்து என்ன ப்ரொமோட் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் செய்யாமல் இருக்குது உங்களோட செயலில் வந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பு தன்மைகளை கொடுக்காது. பெரியோர்களை மதித்து பேசும்போது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது. அப்படின்றத மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது. வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு, ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் சாதகமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்காது. அதேமாரி ஃபைனான்ஸ் தொழில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மல்லிகை கடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு, மரியாதை, கௌரவமாக வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு எண்ணம் கொள்கையெல்லாம் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு ஒரு உத்வேகத்தையும் பலத்தையும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமையும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கல்லூரி படித்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் காதல் வசப்படக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். மனம் அலைவாயக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப நட்பு வட்டத்திலையும் சில சங்கடங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள்ளார நிறைய குழப்பங்கள் இருக்கும். உண்மையான நட்பா, பொய்யான நட்பா, நான் மட்டும் நடிக்கிறாங்களா, இல்லை உண்மையாலுமே இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் நிறைய வரும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது எல்லாத்தையும் மீறி
நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைய இருக்கின்றது. இந்த ஆடை ஆபரண சேர்க்கை இருந்தாலும் ஓசில தங்க நகையை கொடுக்காதீங்க. ஓசில தங்க நகை கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் அதை வாங்காதீங்க. அதேமாரி இரவுல அதாவது நீ கொடுங்க நான் பம்சனுக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கூட அதை கூட நிறையா இல்லை ஒரு கட்டாயிரம் இல்லை களவு போகிறதுக்கோ இல்லை திருடு போகிறதுக்கோ இந்தமாரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குனால இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. வாகனங்களும் அதேமாரி தான். வாகன சேர்க்கை நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. தேவையில்லாத இடத்துல பாதுகாப்பு இல்லாத இடத்துல வாகனங்கள் இருந்தது அப்படின்னா திடீர் செலவுகள் விரயங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்குது. ரயில் பயணங்கள் விமான பயணங்கள் இதெல்லாம் நிறைய டைம் நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக நிறைய காரியங்கள் வெற்றி கொடுக்கறதும் சந்தோஷத்தை கொடுக்கறதும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது மனதிற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கொடுக்கும். ஆனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் திடீர் மருத்துவமனை செலவுகள் விரைய செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய விபத்து ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது பல வகையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் நிதானமும் இடம் பொருள் பேச்சில் கவனத்தில் செலுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாகும் இனிய ஆண்டாகும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். நன்றி ஐயா. தனுசு ராசிக்காரர்களான பலன்கள் குறித்து அவர் சொல்லியிருந்தாரு. தனுசு ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. அதனால அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளையும் மிக எளிமையாக அடைய போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களிலும் கவனம் இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல கவனம் இருக்கணும். அதாவது வண்டி வாகனங்கள் விபத்துகள் தாண்டி களவு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றத ஐயா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த இடங்கள்லையும் நகை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். யாரையாவது ஒரு நகை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதை மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை கீழே விழுந்து தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கெடுபலன்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மேற்கொள்ளணும். சிவன் சக்தி ஸ்வரூபம் நம்மளை எல்லா காலகட்டங்களையும் காப்பாற்றி நிற்கும். அம்பாலையும் ஐயாவையும் தரிசனம் பண்ணவங்களுக்கு என்றைக்குமே எந்த விதமான கேடுகளுமே கிடையாது. எப்போவுமே இறை வழிபாட்டுக்கு போகும்பொழுது வெறும் மாலையாக மட்டும் வாங்கிட்டு போகாமல் மற்ற விஷயங்களையும் வாங்கிட்டு போகணும். ஏன்னா மாலை எந்த இதுக்கு இறப்பு நடக்கக்கூடிய வீடுகளுக்கு மட்டும்தான் வெறும் மாலையை மட்டும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இறைவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது அபிஷேக பொருள்கள் அல்லது பழங்கள் இந்த மாதிரி கனிகள் இது மாதிரிலாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளால் முடியலனாலுமே அட்லீஸ்ட் 2 வெற்றிலை 2 பாக்கு 2 வாழைப்பழம் அது கூட புஷ்பங்கள் வச்சாவது கொண்டு போய் கொடுக்கலாம். அது இல்லாமல் வெறும் மாலை மட்டும் வாங்கிட்டு போய் கொடுக்குறது எந்த விதத்துலையும் சாத்தியமாகாது. அதே சமயத்தில் அர்த்தநாரீஸ்வரருக்கு வலபாகத்தில் பார்த்தீங்கன்னா வில்வ மாலையும் இடபாகத்தில் மல்லிகைப்பூ மாலையும் தொடுத்து கொண்டு போய் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் பகவானுக்கு சார்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இறை வழிபாட்டின் மூலமாக இதை சரி பண்ணிக்கலாம். இதில் மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் பூராட நட்சத்திரக்காரங்க மழை நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்கிறது, அதே சமயத்தில் சிவன் ஆலயங்கள் வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமி ஆலயங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு கூட நேரம் ஒதுக்குறதில்ல. இதனால தான் நிறைய சிக்கல்கள் வருது. அதிகாலை நேரங்களில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு 10 to 15 நிமிஷங்கள் இறைவன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே எல்லா விதமான சிக்கல்களும் சரியாக போயிடும். அது இல்லாமல் தனுசு ராசி பொறுத்தவரை குரு பகவானுடைய வீடு இருக்கக்கூடிய ராசி. அதனால் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் சரியாக இருந்தாவே நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அதாவது அர்த்தநாரீஸ்வரருக்கு வில்வமும் மல்லிகையும் கலந்த மாலை அணிவித்து வழிபாடு செய்வது, நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, குடும்ப நபர்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் மற்றும் நகை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே இந்த 2025 தனுசு ராசிக்காரங்களும் மிகப்பெரிய யோகமான ஆண்டாக இருக்கும்.